ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்குத்தான் இப்பொழுது இந்த பதிவை உன் கண்ணில் காட்டியிருக்கின்றேன் சாமி. என் அன்பு பிள்ளையே, நீ எது உண்மை எது பொய் என்று பல போராட்டத்திற்கு இடையிலே நீ உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இங்கு என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். யார்தான் உண்மையானவர்கள் என்றுதானே நீ தத்தளித்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு மிக பெரும் உண்மையை சொல்வதற்குத்தான் பல போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றேன். நீயோ நினைக்கலாம் நம் கஷ்ட காலத்தில் இருந்தவர்கள் அவர்கள்தான் உண்மையோ என்று யோசிக்கிறாய். இன்னும் சில சமயத்தில் நீ ஆனந்தமாயிருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த கவலையின்றி இருக்கும் தருணத்திலும் உன்னை சிலர் கொண்டாடி வருகின்றார்கள். அவர்கள்தான் உண்மையானவர்களோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உன்னை சுற்றி அங்கு 4 பேர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்ற உண்மையே நான் சொல்வதற்கு இங்கு வந்திருக்கின்றேன். என்னை கண்டும் காணாமலும் நீ சென்று விடாதே. என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். உன் சந்தோஷமான காலகட்டத்திலும் நீ புகழின் உச்சியில் இருக்கின்ற காலகட்டத்திலும் உன்னை சுற்றி யார் இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையானவர்கள் என்று நினைக்கின்ற பொழுதினிலே உனக்கு கஷ்டம் வரும் அதே சமயத்தில் அங்கு காணாமல் போய்விடுகின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் அங்கு உண்மையாக இருக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதானே அர்த்தம். ஆனாலும் அந்த 4 பேர் எதற்காக வருகின்றார்கள் என்றால் உன் புகழை அவர்கள் பறிப்பதற்கு இங்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். உன் பெயரை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இங்கு ஆசைப்பட்டு விட்டார்கள். உனக்கு மட்டும் எப்படி இந்த பேரும் புகழும் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை கண்காணிப்பதற்காக சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், அவர்களையும் நீ நம்பி விடாதே என்று. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை உண்மையை அறிந்து கொண்டு பேசு. எல்லாரிடமும் உன் ரகசியத்தை அங்கு சொல்லிக் கொண்டு இருக்காதே. உன் குடும்ப பிரச்சனைகள் அங்கு பல இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இதுதான் என் பிரச்சனை என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு போனால் நீ கஷ்டப்படும் சமயத்தில் அந்த கஷ்டமான காலத்திலும் கூட உன்னை கஷ்டப்படுத்துவதற்குத்தான் அங்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் உன்னை பல பேர் இப்பொழுது காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாயை நிறைந்த இந்த உலகத்தில் நீ மற்றவர்களை நம்பி ஒரு பலனும் கிடையாது என் அன்பு பிள்ளையே. யார் உன்னை சுற்றி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் உண்மை என்பதை நீ இங்கு உணர்ந்து கொள். இந்த கணக்கம்பட்டியான் மட்டும்தான் உண்மையான சத்குரு என்று நீ எப்பொழுது உணர்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு நீ செல்வாய் என்பது உறுதி. இந்த தெய்வத்தை நம்பி நீ வந்து இருக்கும்போது மற்றவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை உனக்கு புரிய வைக்கும் தருணமும் இப்பொழுது வந்து விட்டது. உன் அப்பாவி குணத்தையும் உன் வெகுளி குணத்தையும் அங்கு உன் அன்பையும் தவறாக பயன்படுத்தி கொண்டு உன்னை எப்படியாவது ஏமாற்றி விடலாம் என்று இங்கு கங்கணம் கட்டி கொண்டு இருப்பவர்கள்தான் பல பேர் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ நிம்மதியாக இருந்துவிட கூடாது என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். உண்மைக்கு நீ துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு. உன் கூட இந்த கணக்கன்பட்டியான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இருக்கும் வரை, இந்த அப்பன் கணக்கன்பட்டியான் இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது.
பொறுமையும் நம்பிக்கையும் இழந்து துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் போன போக்கில் ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றாய். அத்தனையும் விட்டொழித்து விட்டு இந்த அப்பனை கெட்டியாக பிடித்துக்கொள். நிச்சயம் நீ நினைத்தது நடக்கத்தான் போகிறது. நீ கேட்டதை தருவதற்கும் உன் மனதை ஆறுதல் படுத்துவதற்கும் இந்த கணக்கம்பட்டியான் நான் இருக்கும்போது நீ ஏன் உன் வாழ்க்கையை அங்கு யாரிடமோ இங்கு செலவு செய்து கொண்டிருக்கின்றாய்? வெற்றி உனக்காகவே காத்திருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கானதாக உன் வசப்படுத்துவதற்காக நான் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். நான் உண்மையானவன், நானே உறுதியானவன் என்பதில் தெளிவாக இரு. மற்றதை இந்த கணக்கம்பட்டியான் பார்த்து கொள்வான். வாழ்க வளமுடன்.